இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் இந்தியா பாகிஸ்தான். வக்கீலான விஜய் ஆண்டனி சென்னையில் வக்கீல் அலுவலகம் வைப்பதற்காக புரோக்கர் ஜெகன் மூலம் வீடு பார்க்கிறார். வீட்டின் உரிமையாளர் வாடகையாக ரூபாய் 20,000, அட்வான்ஸ் ரூபாய் 2 லட்சம் கேட்கிறார். இந்த தொகை அதிகம் என்று நினைக்கும் விஜய் ஆண்டனி அதே வீட்டை வேறொரு புரோக்கர் மூலம் பார்க்கும் நாயகி சுஷ்மா ராஜுடன் சேர்ந்து அந்த அலுவலகத்தை பேசி முடிக்கிறார். 2 பேருமே வக்கீல் என்பதை புரோக்கர்கள் மறைத்து விடுகின்றனர். ஆனால் அலுவலகம் தொடங்கிய மறுநாள் பெயர் பலகை வைக்கும் போது தான் இந்த உண்மை இருவருக்கும் தெரிய வருகிறது. தொழில்நுட்ப போட்டி என்பதால் இவர்கள் எலியும் பூனையுமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். 2 பேருமே வக்கீல் என்பதை புரோக்கர்கள் மறைத்து விடுகிறார்கள். பின்னர் ஒரு வழியாக இருவரும் ஒப்பந்தத்திற்கு வருகின்றனர். அதாவது யாருக்கு முதல் கேஸ் கிடைக்கிறதோ அவர்களை தான் இந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்த யோசனையை இருவரும் ஏற்கின்றனர். ஆனால் 2 பேருக்கு கேஸ் கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஜெகன் மூலம் இருவருக்கும் எதிரும் புதிருமான சிவில் கேஸ் கிடைக்கிறது. இதில் பசுபதி சார்பாக விஜய் ஆண்டனியும் MS பாஸ்கர் சார்பாக சுஷ்மாவும் வாதாடுகிறார்கள். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கேஸ் கிடைத்ததால் இவர்கள் ஒப்பந்தமும் திருத்தப்பட்டு இந்த கேஸில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று மாறுகிறது. இறுதியில் இந்த கேஸ் வெற்றி பெற்றது யார், கோட்டை விட்டது யார், இவர்களின் ஈகோ இவர்களின் போக்கை எப்படி மாற்றியது என்பதை காமெடியோடு சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.